அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஐபிகே. பால் தினகரனின் மனைவி பேச்சுக்கு எதிராக ஜேம்ஸ் வசந்தன் எழுப்பிய அடுக்கடுக்கான கேள்விகள், அதன் காரணமாக குவியும் கமெண்ட்டுகள். இந்த அடிப்படையில் இன்னைக்கு நான் வாசித்த ஒரு செய்தியை உங்களிடம் பகிர ஆவலோடு உள்ளேன். கண்டிப்பாக இதற்கான கருத்தை நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். சமீபத்தில் பால் தினகரன் அவர்களுடைய மனைவி இவாஞ்சலின் பேச்சுக்கு மிகப்பெரிய கேலிக்கு உள்ளான நிலையில் இது குறித்து ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவாஞ்சலின் பால் தினகரன் ஒரு வீடியோவில் தங்கள் குடும்பம் கனடாவில் இருக்கும் பொழுது அதிகமாக கஷ்டப்பட்டதாகவும், அந்த நேரத்தில் சொந்த வீடு இல்லாமல் அங்கு ஒரு ஹோட்டலில் வாடகைக்கு ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். ஆனால் தாங்கள் செய்த பிரேயர் காரணமாக தங்களுக்கு கடவுள் ஒரு சொந்த வீடு வாங்கும் அளவிற்கு வசதிகள் கொடுத்தார் என்றும், அதுபோல இரவு நேரத்தில் தன்னுடைய கனவில் ஒரு தேவதை வந்து உனக்கு என்ன கார் வேண்டும் என்று கேட்டார். அப்போது தான் தன்னுடைய வீட்டில் இருந்த கார் புக்லெட் புத்தகத்தில் இடம் பிடித்திருந்த ஒரு ஃபோட்டோவை காட்டி இந்த கார் தான் வேண்டும் என்று சொன்னேன். பிறகு அந்த தேவதை போய்விட்டது. அடுத்த நாள் நான் தூங்கி கண் விழித்ததுமே என்னுடைய கணவர் பால் தினகரன் உனக்கு என்ன கார் வேண்டும் என்று அந்த தேவதை கேட்டது போலவே கேட்டார். அப்படியாக நாங்கள் கனடாவில் இருக்கும் பொழுது எங்களுக்கு கடவுள் வீடு வாங்குவதற்கும் கார் வாங்குவதற்கும் ஆசீர்வாதம் செய்தார் என்று பேசியிருந்தார். இன்றைய வீடியோ இணையத்தில் அதிக அளவில் விமர்சிக்கப்பட்டு வரும் நிலையில் இது குறித்து ஜேம்ஸ் வசந்தன் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் பல கேள்விகளோடு ஒரு நீண்ட நெடிய பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் திருமதி இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்களுக்கு அண்மையில் நீங்கள் பேசியிருந்த ஒரு கண்ணொளி என் கவனத்திற்கு வந்தது. இந்த குறிப்பிட்ட கண்ணொளி கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்லாது பலரது கவனத்தையும் ஈர்த்தது. ஆனால் அது நேர்மறையான காரணத்திற்காக அல்ல, ஏளனத்திற்கும் நகைப்பிற்கும். இந்த கேலியும் கிண்டலும் உங்களை பற்றியோ உங்கள் குடும்பத்தை பற்றியோ தனிப்பட்ட விதத்தில் இருந்திருந்தால் என்னை ஒன்றும் பாதித்திருக்காது. உங்களுக்காக கொஞ்சம் பரிதாபப்பட்டுவிட்டு என் வேலையை பார்த்திருப்பேன். ஆனால் அது ஆண்டவரையும் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமூகத்தையும் தவறாக காட்டியதால் இந்த பகிர்வு. உங்கள் குடும்பம் எவ்வளவு செல்வாக்கான குடும்பம் என்பது உலகத்திற்கே தெரியும். புகழிலும் பேரிலும் மட்டுமல்ல, பணத்திலும் சொத்திலும் தான். பல்லாயிரக்கணக்கான கோடிகளுக்கு நீங்கள் அதிபதி என்பது ஊரறிந்த ரகசியம். உங்கள் மாமனார் காலத்திலிருந்து இன்று உங்கள் பேரப்பிள்ளைகள் வரைக்கும் அத்தனை பேரும் எப்படி செல்வ செழிப்பில் திளைக்கிறவர்கள் என்று மறைக்கவே இயலாத உண்மை. உலக பணக்காரர் பட்டியல் ஏன் உங்கள் குடும்பத்தின் பெயர் வருவதில்லை என்று நாங்கள் வியப்பதுண்டு. உங்கள் குடும்பம் எதற்கு எப்படி கனடா நாட்டிற்கு சென்றது? அந்த குடியுரிமை எப்படி வாங்கினீர்கள்? பின் எதற்காக எப்படி அமெரிக்காவிற்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி சென்றீர்கள்? இன்று டெக்சாஸ் மாகாணத்தில் டல்லாஸ் நகரத்தில் எவ்வளவு பெரிய வீட்டை வாங்கி குடியிருக்கிறீர்கள்? வெளிநாட்டுக்கு குடிபெயர்ந்த செய்தியை எவ்வளவு ரகசியமாக பல ஆண்டுகள் ஒளித்து வைத்தீர்கள்? அவர்களுக்கு தெரிந்தால் உங்கள் பல கோடி வருமானம் போய்விடும் என்பதால் அதிக படிப்போ உலக அறிவோ இல்லாத லட்சக்கணக்கான பாமர விசுவாசிகளை எப்படி இங்கிருப்பது போலவே ஏமாற்றி வந்தீர்கள் என்பவை போன்ற பல தகவல்களை மேல்மட்ட கிறிஸ்தவர்கள் அறிவர். இந்த சூழலில் நீங்கள் எப்படி ஒரு வீடு கூட இல்லாமல் ஓட்டலில் தங்கியிருந்தோம் என்று நடிகையர் திலகம் அவர்களை திறமையை மிஞ்சும் விதமாக குரலை தாழ்த்தி உதடுகள் துடிக்க வரும் கண்ணீரை அடக்க முயல்வது போலல்லாமல் ஒரு சாகசம் செய்திருக்கிறீர்கள். ஒரு வீடு இல்லாமல் இத்தனை குடும்ப உறுப்பினர்களையும் அழைத்து கொண்டு போய் கனடா நாட்டில் ஒரு நட்சத்திர விடுதியில் நாட்கணக்கில் தங்கக்கூடியவருக்கு எவ்வளவு பண வலிமை இருக்கும் என்று கொஞ்சம் அறிவு உள்ளவன் கூட யோசிப்பான் என்று உங்களுக்கு தோணவில்லையா?
இவ்வளவு அப்பட்டமான பொய் பேசினால் அசிங்கமாகி விடுமோ என்று கூட உங்களால் சிந்திக்க முடியவில்லையா? எதற்காக தேவையற்ற இந்த பொய் நாடகம்? அதுவும் இத்தனை ஆண்டுகள் கழித்து. வேதத்திலுள்ள நல்ல செய்திகளை மட்டும் நீங்கள் பேசினால் போதும். உங்களுடைய பொய் சாட்சிகள் வேண்டாம். வீடு வாங்கிய கதையும் கார் வாங்கிய கதையும் இந்த அம்மா விடுற கதைகளெல்லாம் கேட்க கேட்க கொதிக்கிறது என்று பல கிறிஸ்தவ விசுவாசிகள் புலம்புகிறார்கள். தமிழ் கிறிஸ்தவ சமூகமே அவமானத்தில் குறுகி நிற்கிறது. உங்கள் குடும்பத்தின் உண்மையான பின்னணியை அக்குவேறு ஆணிவேராக பட்டியலிட காத்திருக்கின்றனர் பலர். அது கிறிஸ்துவையும் கிறிஸ்தவத்தையும் மட்டுப்படுத்திவிடும் என்கிற ஒரே காரணத்திற்காக அமைதி காக்கின்றனர். கிறிஸ்தவத்தை கேலிக்கூத்தாக முயல்கிற பல கோமாளிகளின் கூட்டத்திற்கு தலைமை தாங்க உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. நற்செய்தியை பரப்ப வேண்டிய பொறுப்பிலுள்ள நீங்கள் ஏன் இப்படி பொய் செய்தியை பரப்பி பணம் பறிக்க முயல்கிறீர்கள்? மூத்த தினகரன் ஐயா தொடங்கிய அந்த நல்ல பணியை, உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை கொஞ்சமேனும் உண்மையுடன் மனசான்றுடன் செய்ய முற்படுங்கள். இருக்கிற பணம் போதும். இதற்கு மேல் ஏன் இப்படி வெறிபிடித்து அலைகிறீர்கள்? மக்களின் சாபத்துக்கு கூட நீங்கள் தப்பித்து விடலாம். ஆனால் ஆண்டவரின் சினத்திற்கு ஆளாகிவிடாமல் கொஞ்சம் திருந்த செயல்பட பாருங்கள். பலர் இன்னமும் உங்களை நம்புகிறார்கள். அவர்களை பார்த்து பரிதாபப்படுவதா, உங்களை நினைத்து வேதனைப்படுவதா என்று புரியவில்லை அப்படின்னு ஒரு நீண்ட நெடிய பதிவை போட்டிருக்கிறாரு. ஸோ இதை பார்க்கும் பொழுது நம்ம என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கணும்னு சொல்லி நமக்கு தோன்றியதோ அதையெல்லாம் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் கேட்டிருக்கிறாரு. ஒரு கிறிஸ்தவராக இதை நான் ரசிக்கவில்லை. உள்ளபடியே மனவேதனையுடன் தான் இதை நான் படிக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத எங்களோடு கூட பகிர்ந்துக்கோங்க. ஸோ தொடர்ந்து விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.